அதுதான் முழுசாவே நனைஞ்சாச்சே, அப்புறம் என்ன முக்காடு வேண்டி கிடக்குதுங்கிற முடிவுக்கு சீமான் ஆல்மோஸ்ட் வந்துட்டாரு. நாம தான் நாக்பூருக்கு விசுவாசமா வாலாட்டுற நாயின்னு நல்லாவே தெரிஞ்சு போச்சே. அப்புறம் என்னத்தை ஒளிச்சு மறைச்சு பேசிக்கிட்டு எல்லாத்தையும் ஓப்பனாவே பேசிட வேண்டியதுதானங்கிற முடிவுக்கு நொன்ன ஆல்மோஸ்ட் வந்துட்டாரு. அந்த தெனாவெட்டில் தான் 2 நாளைக்கு முன்னாடி ஈரோடு இடைத்தேர்தல் பிரச்சாரத்தில் ஆணவ கொலையை பற்றின ஒரு கருத்தை அண்ணன் நெம்ப ஆணவமா பேசியிருக்கிறாரு. ஆக்சுவலா இந்த ஆணவ கொலைங்கிற இந்த விஷயத்தை பொறுத்த வரைக்கும் சாதி வெறி சங்கிகளே இதை ஓப்பனா பப்ளிக்ல பேசுறதுக்கு கொஞ்சம் பயப்படுவாங்க. ஆனா நொன்ன அந்த மாதிரி பயம் கூச்ச நாச்சம் எதுவுமே இல்லாம ஆணவமா அந்த கருத்தை சொல்லியிருக்கிறாருன்னா பாத்துங்களேன். இது சம்பந்தமா நொன்னனையும் தம்பிகளையும் நாக்க புடுங்கிக்கிற மாதிரி, அதுலயும் நாசூக்கா நாக்க புடுங்கிக்கிற மாதிரி 4 கேள்விகள் கேட்கணும். என்ன இதெல்லாம் ஒரு பொழப்பான்னு, நாய் பொழைக்குமான்னு இந்த பொழப்பு என்ன சீமான்னு, இதுக்கு பதிலாக 4 பேர்த்துக்கிட்ட நீங்கள் வாங்கி குடிக்கலாமா என்ன அப்படிங்கிற மாதிரி நாசூக்கா நெம்ப நாசூக்கா ஒரு 4-5 கேள்விகளை நொன்னனையும் தம்பிகளையும் பார்த்து கேட்க வேண்டியது இருக்குது. அதுக்கு அப்புறமா வர்றேன். அதுக்கு முன்னாடியே இன்னைக்கு இந்திய நிதியமைச்சர் நிர்மலா சீதாராமன் மேடம் மக்களவையில் இந்த வருஷத்துக்கு உண்டான பட்ஜெட்டை தாக்கல் பண்ணியிருக்கிறாங்க. அதை பற்றி கொஞ்சம் பேசிட்டு போயிடுவான். ஏண்டா வழக்கமாக பட்டாணி தாண்டா வாங்கி திம்ப, இன்னைக்கு என்னடா புதுசா 10 ரூபா சாக்லேட் கேட்குறேங்கிறீங்களா? இந்த கல்லுக்குள்ளேயே ஈரம் இருக்குதுன்னு காட்ட வேணாமா? ஐ மீன் எனக்கும் பட்ஜெட்டு ஃபைனான்ஸ் எல்லாம் தெரியும்னு காட்ட வேணாமா? அதுக்காக தான் ரைட், கம்மிங் டு த பாயிண்ட். எப்பையும் போல இந்த வருஷ பட்ஜெட்லையும் ஒண்ணுமே இல்லை அப்படிங்கிற மாதிரி சொல்றதுல எனக்கு அவ்வளவா உடன்பாடு கிடையாது. ஏன்னா அது எப்படி ஒரு பட்ஜெட்ல ஒண்ணுமே இல்லாம இருக்கும்? எல்லா பட்ஜெட்லயும் கண்டிப்பா ஏதாவது இருக்கும். அடுத்த ஒரு வருஷத்துக்கு யூனியன் கவர்மெண்ட் சார்பா அவங்க 40 லட்சம் கோடி ரூபாய்க்கு மேல செலவு பண்ண போறாங்க. அந்த செலவை எப்படி பண்ண போறாங்க, எந்தெந்த துறைகளில் எப்படி எப்படி அந்த காசை செலவழிக்க போறாங்கன்னு அவங்க டீட்டெயிலா லிஸ்ட் போட்டு வாசிக்கிறாங்க. அப்படி இருக்கும்போது ஒரு பட்ஜெட்ல ஒண்ணுமே இல்லைன்னு சொல்றதுல எல்லாம் எந்த அர்த்தமும் கிடையாது. ஸோ எப்பயும் போல இந்த பட்ஜெட்லயும் ஏகப்பட்ட திட்டங்கள் இருக்குதுதான். ஆக்சுவலா நாம கேட்க வேண்டிய கேள்வி என்னன்னா, நம்மள மாதிரி சாதாரண ஆட்கள் இந்த பட்ஜெட்டோட நேரடியா கனெக்ட் பண்ணிக்கிற மாதிரி என்ன விஷயம் இருக்குது? இது எல்லாத்துக்கும் மேல துவண்டு கிடக்கிற இந்திய பொருளாதாரத்தை தூக்கி நிறுத்துற மாதிரியான புது விஷயங்கள் புது திட்டங்கள் ஏதாவது இதுல இருக்குதா அப்படின்னு தான் கேட்கணும். அப்படி கேட்டீங்கன்னா அதுக்கு பதில் பிம்பிளிக்கா பிளாக்கி தான். ஐ மீன் ஒண்ணுமில்லைங்கிறது தான். இந்த பட்ஜெட்ல புதுசா ஒண்ணுமில்லைங்கிறத இன்னைக்கு காலையில இருந்து சாயங்காலம் வரைக்கும் நம்மூர் நியூஸ் சேனல்களை எல்லாம் மாத்தி மாத்தி பார்த்துக்கிட்டு இருந்தவங்களுக்கு நல்லாவே தெரிஞ்சிருக்கான். ஏன்னா நம்மூர் நியூஸ் சேனல்காரங்கெல்லாம் இன்னைக்கு காலையில இருந்து சாயங்காலம் வரைக்கும் பட்ட பாடு அப்படி, பட்ட கஷ்டம் அப்படியே. அவங்களும் ஏதாவது ஒரு கேட்சியான டைட்டில் வைக்கணும், ஒரு அட்ராக்டிவான தலைப்பு வைக்கணும்னு பட்ஜெட்டை போட்டு துருவி துருவி எடுத்து பார்த்துட்டாங்க. அதுக்குள்ள உள்ள இறங்கி நோண்டி எல்லாம் பார்த்துட்டாங்க. பாவம் அவங்களுக்கு ஒண்ணுமே கிடைக்கல. அப்புறம் தான் அந்த அதாவது தனிநபர் வருமான உச்சவரம்பை 12 லட்சமா உயர்த்தி இருக்கிறாங்க இல்லையா, அந்த மேட்டரை பிடிச்சாங்க. அதை வச்சு தான் உருட்டுன்னு உருட்டிட்டு கிடந்தாங்க. அநேகமா இப்பயும் அதை வச்சுக்கிட்டு தான் உருட்டுக்கிட்டு இருப்பாங்கன்னு நினைக்கிறேன். ஏன்னா திரும்பவும் சொல்றேன், அதை தவிர இந்த பட்ஜெட்ல புதுசா ஒரு கூந்தலும் இல்லை. சரி, இனிமே 12 லட்சம் ரூபா வரைக்கும் வருட வருமானம் இருக்கிற தனிநபர்கள் யாருமே எந்தவித டாக்ஸும் கட்ட தேவையில்லைங்கிற அந்த விஷயம் நல்லதுதானே? நல்லதுதான், அதுல எல்லாம் ஒன்றும் மாற்று கருத்து இல்லை. ஏற்கனவே இவங்க கொண்டு வந்த அந்த நியூ டாக்ஸ் ரெஜிம்ல அந்த லிமிட் 7 லட்சம் ரூபாயா இருந்தது. அதை இப்போ ஒரே தூக்கி அப்படியே 12 லட்சம் ரூபாயில கொண்டு போய் வச்சிருக்கிறாங்க. 5 லட்சம் ரூபாயை ஓவர் நைட்ல கூட்டி இருக்கிறாங்க. அது நல்ல விஷயம் தான். அது மட்டும் இல்லாம ஏற்கனவே இருக்கிற அந்த நியூ டாக்ஸ் ரெஜிம்ல 7 இருந்து 24 லட்சம் வரைக்கும் வருட வருமானம் இருக்கிற தனிநபர்கள்லாம் கட்ட வேண்டிய அந்த வருமான வரி பர்சன்டேஜையும் இந்த பட்ஜெட்ல மாத்தி அமைச்சிருக்கிறாங்க. இதையெல்லாம் அப்படியே பொத்தம் பொதுவா மேம்போக்கா பார்க்கும்போது 7 லட்சம் ரூபாயிலிருந்து 24 லட்சம் ரூபாய் வரைக்கும் ஏற்கனவே ஏதோ ஒரு வகையில சம்பாரிச்சுக்கிட்டு இருந்தாங்க இல்லையா, அதாவது பிசினஸ் பண்ணியோ இல்ல மாச சம்பளத்துக்கு போயோ ஏதோ ஒரு வகையில அந்த லிமிட்டுக்குள்ள சம்பாரிச்சுக்கிட்டு இருந்தாங்க இல்லையா, ஆல்ரெடி டாக்ஸ் பே பண்ணிக்கிட்டு இருந்தாங்க இல்லையா, அவங்க எல்லாத்துக்குமே இந்த பட்ஜெட்டின் மூலமா கணிசமா காசு மிச்சமாகும். அந்த மாதிரி ஒரு ஏற்பாட்டை தான் அவங்க பண்ணியிருக்கிறாங்க. 50,000 1,25,000 வரைக்கும் வருஷத்துக்கு அவங்களுக்கெல்லாம் மிச்சமாகறதுக்கு வாய்ப்பு இருக்குதுங்கிற மாதிரி இந்த புது விதியை ஒரு மாதிரி குத்து மதிப்பா கணக்கு போட்டு சொல்றவங்க எல்லாம் சொல்றாங்க. இது எல்லாமே ஒரு மாதிரி குத்து மதிப்பான பொத்தம் பொதுவான பேச்சுக்கள் தான். ஏன்னா அதுல இன்னும் என்ன இன்சைடு ட்விஸ்ட் இருக்குது, அவங்க இன்னும் என்ன டேர்ம்ஸ் அண்ட் கண்டிஷன் எல்லாம் வச்சிருக்கிறாங்க அப்படிங்கிறதெல்லாம் ஆடிட்டர்களுக்கு அவங்க அதை கிளியரா சொல்லும் போதுதான் தெரியும். இப்போதைக்கு பொத்தம் பொதுவா பார்க்கும்போது இந்த ரேஞ்சு சம்பளம் வாங்குறவங்களுக்கும் இனிமே அந்த ரேஞ்சில் சம்பளம் வாங்க போற புதியவர்களுக்கும் கணிசமா
காசு மிச்சமாகும். அது மட்டும் உண்மை. ஆனா இதை ஒன்றை மட்டும் வச்சுக்கிட்டு சங்கி மீடியாக்கள்லாம் உருட்டுற அந்த உருட்டை தான் சகிக்கவே முடியல. நிர்மலா மேடம் ஓவர் நைட்ல மொத்த இந்தியாவையும் பெரட்டி போட்டாங்க. ஒரே ஒரு அறிவிப்பின் மூலம் மொத்த இந்தியர்களையும் மோடி குஷிப்படுத்திட்டாரு. மொத்த மிடில் கிளாஸ் இந்தியர்களும் ரோட்டுக்கு வந்து கைதட்டிட்டு இருக்கிறானுங்க. ஆல்மோஸ்ட் அத்தனை இந்தியர்களும் ஆனந்த கூத்தாடிட்டு இருக்கிறானுங்க. இந்த பட்ஜெட்ல 12 லட்சம் ரூபாய் வரைக்கும் டாக்ஸே கிடையாதுன்னு மோடி கவர்மெண்ட் அறிவிச்ச இந்த அறிவிப்பை பார்த்து மொத்த இந்தியாவும் கொண்டாடி தீர்த்துக்கிட்டு இருக்குதுன்னு சங்கி கும்பல் பேசுற அந்த சனியனை தான் காதுலயே கேட்க முடியல. ஏன்னா இந்த அறிவிப்பு எத்தனை பேர்த்துக்கு பயன் கொடுக்கும்? இப்போ பார்த்தீங்கன்னா 2024 இன்கம் டேக்ஸ் டேட்டாவை எடுத்து பார்த்தீங்கன்னா மொத்தமா இந்தியாவில் இன்கம் டேக்ஸ் ஃபைல் பண்ணியிருக்கிறவங்க எத்தனை பேர்னு பார்த்தீங்கன்னா 8.5 கோடி பேர். அதில் 4 கோடி பேர் நில் ரிட்டர்ன் தான் ஃபைல் பண்ணியிருக்காங்க. அதாவது ஜீரோ, காசு எதுவும் கட்டலை. 4.5 கோடி பேர் மட்டும்தான் டேக்ஸ் பே பண்ணியிருக்காங்க. அந்த 4.5 கோடி பேர்லையும் ஒரு 2 கோடி பேர் தான் கூட குறைச்சி குத்து மதிப்பா ஒரு மாதிரி 2 கோடி பேர் தான் இந்த 7 லட்சம் ரூபாயிலிருந்து 24 லட்சம் ரூபா வரைக்கும் இருக்கிற டேக்ஸ் லாபுக்குள்ள இருப்பாங்க. 2 கோடி பேர் கையில் கணிசமா காசு மிச்சமாகும். அது உண்மைதான். அந்த மேட்டரை வச்சுக்கிட்டு மொத்த இந்தியாவும் இதை கொண்டாடுதுன்னு இவனுக்கு உருட்ட எப்படி சகிச்சுக்கிறதுன்னு தான் எனக்கு தெரியல. இதை நீங்க இன்னும் சிம்பிளா பார்க்கலாம். அதாவது மோடி கவர்மெண்ட் இவங்க கொண்டு வந்திருக்கிற இந்த இன்கம் டேக்ஸ் திருத்தத்தின்படி அவங்களுக்கு ஏற்பட போகும் ஒரு வருட வருமான இழப்பு ரெவென்யூ லாஸ் எவ்வளவுன்னு பார்த்தீங்கன்னா டோட்டலா 1 லட்சம் கோடி. யூனியன் கவர்மெண்ட்டுக்கு அடுத்த வருஷத்துக்கு 1 லட்சம் கோடி வராது. இதை மாசத்துக்கு கணக்கு போட்டு பார்த்தீங்கன்னு வச்சுங்க, கூட குறைச்சி 9,000 கோடி வரும். 9,000 கோடி இல்லை, 10,000 கோடினே வச்சுங்க. ஒரு மாசத்துக்கு 10,000 கோடி கவர்மெண்ட்டுக்கு டேக்ஸா போகாம இங்க இருக்கிற ஒரு 2 கோடி பேர்த்தோட கையில இருக்கும். அவ்வளவுதான். இதுல மொத்த இந்தியாவும் கொண்டாடுறதுக்கு என்ன கூந்தல் இருக்குதுன்னு தான் எனக்கு தெரியல. இந்த 10,000 கோடியை ஒரு மாதிரி குத்து மதிப்பா 100 கோடி இந்தியர்களின் அக்கௌண்ட்ல பிரிச்சு போட்டீங்கன்னா ஆளுக்கு 100 ரூபாய் கிடைக்கும். ஆளுக்கு 100 ரூபாய் அக்கௌண்ட்ல போட்டா அதை இந்தியர்கள் அத்தனை பேரும் கொண்டாடிடுவாங்களா? என்ன கணக்குன்னு தான் எனக்கு புரியல. அது இல்லாம இந்த 1 லட்சம் கோடி ரெவென்யூ லாஸ அவங்க அந்த பக்கம் காம்பன்சேட் பண்ண தான் போறாங்க. ஜிஎஸ்டியின் மூலமா திரும்ப நம்ம கிட்ட புடுங்க தான் போறாங்க. 18% இருக்கிற ஒரு 10 பொருளை தூக்கி 28% போட்டு 12% இருக்கிற ஒரு 10 பொருளை தூக்கி 18 போட்டா வேலை முடிஞ்சது. அந்த 10,000 கோடி இந்த வழியில அவங்களுக்கு வந்துடும். நாம தான் அதை கொடுக்க வேண்டியிருக்கோம். இதுல கொண்டாடுறதுக்கு என்ன கூந்தல் இருக்குதுன்னு தான் எனக்கு தெரியல. திரும்பவும் சொல்றேன், குறிப்பிட்ட அந்த 2 கோடி பேருக்கு கணிசமான காசு கையில நிற்கும் தான். அதை தாண்டி இதுல என்ன கூந்தல் இருக்குது? அதே மாதிரி தான் இந்த சங்கி சோகால்டு பொருளாதார நிபுணர்கள்லாம் அடிக்கிற கூத்து. அவங்க பேசுறத காதலியே கேட்க முடியல. இனி இந்திய பொருளாதாரம் பார்த்துங்க புலி பாய்ச்சல்ல முன்னேறும் பார்த்துங்க. இது வரைக்கும் இருந்த இந்திய நிதியமைச்சர்கள் யாருக்கும் செய்ய தைரியம் இல்லாத ஒரு விஷயத்தை நிர்மலா மேடம் செஞ்சிருக்கிறாங்க. ஓவர் நைட்ல 5 லட்சம் ரூபாயை அப்படியே தூக்கி விட்டுருக்காங்க. பாத்தீங்களா? இதுக்கு தான் பிஜேபி வேணுங்கிறது. பிஜேபியை தவிர இந்த மாதிரியான ஒரு புரட்சிகரமான பொருளாதார நடவடிக்கை எல்லாம் யாராலையும் எடுக்க முடியாது. அடுத்த 5 வருஷத்துக்குள்ள இந்தியாவில் பாலாறும் தேனாரும் ஓடுதா இல்லையான்னு பாருங்க அப்படின்னு அவங்க அளக்கிற அந்த கன்றாவியை தான் காதிலேயே கேட்க முடியல. ஏன்னா ஒவ்வொரு இந்தியன் அக்கௌண்ட்லையும் மாசம் 100 ரூபாயை போட்டுட்டா இந்திய பொருளாதாரம் அப்படியே பொழந்துக்கிட்டு முன்னேறிடுமா? இப்போ தமிழ்நாடு அரசு ஒரு மாசத்துக்கு 1 கோடி பேர்த்துக்கு மேல 1000 ரூபாய் அக்கௌண்ட்ல போடுது. நம்ம தமிழ்நாடு எக்கானமியில ஒரு குறிப்பிடத்தகுந்த இம்பாக்டை பண்ற மாதிரியே தெரியல. 1000 ரூபாயாலேயே ஒன்றும் பண்ண முடியலன்னா 100 ரூபாயெல்லாம் எந்த மூலங்கிறேன். ஆக்சுவலா உண்மையிலேயே இந்திய எக்கானமியை கொஞ்சமாவது இம்ப்ரூவ் பண்ணணும்னா, அதை கொஞ்சமாவது அசைச்சு பார்க்கணும்னா 100 நாள் வேலை திட்டத்துக்கு உண்டான சம்பளத்தை கொஞ்சம் ஏற்றிருக்கணும். இல்லைன்னா வேலை நாட்களை 150 நாளாவோ 200 நாளாவோ உயர்த்திருக்கணும். அதுக்கு உண்டான பட்ஜெட் அலகேஷனை 1 லட்சம் கோடி இது வரைக்கும் பண்ணிட்டு இருந்தோம்ப்பா, இந்த வருஷத்துலேருந்து அதுக்கு 2 லட்சம் கோடி அலகேட் பண்ணுறோம்ப்பா அப்படின்னு சொல்லியிருந்தாலோ, இல்லை இந்த விவசாயிகள் அக்கௌண்ட்ல 6,000 ரூபா போடுறாங்கல்ல ஒரு வருஷத்துக்கு பிரைம் மினிஸ்டர் கிசான், அதோட பெனிஃபிஷரிஸ் நம்பர் அதிகப்படுத்தி இருந்தாலோ, இல்லை அதுக்கு உண்டான ஃபண்ட் அலகேஷனை அதிகப்படுத்தி இருந்தாலோ, அது டைரக்டா சாமானியர் கையில் போய் சேரும். அவங்க அதை இமீடியட்டா மார்க்கெட்டில் செலவு பண்ணுவாங்க. அது ஒரு வேளை எக்கானமியை லைட்டா அசைச்சு பார்க்கலாம். இதெல்லாம் சும்மா உள்ளுள்ளாயே சங்கிகளுக்கு இன்னைக்கு பீத்த பெருமை பேசுறதுக்கு உண்டான ஒரு கண்டென்ட். அவ்வளவுதான். இதுல இன்னொரு முக்கியமான விஷயம் இருக்குது. அதாவது 1 லட்சம் ரூபாய் மாசம் சம்பாரிச்சுக்கிட்டு இருக்கிறவனுக்கு இன்னும் கூட 10,000 ரூபாயை மீதி பண்ணி கொடுக்கறதும், இந்த பக்கம் 10,000 ரூபாய் 5,000 ரூபாய்க்கு ஒரு மாசத்துக்கு நாய்படாத பட்டுக்கிட்டு இருக்கிறவங்க கையில கொண்டு போய் ஒரு 2,000 ரூபாயை எக்ஸ்ட்ரா கொடுக்கறதும் ஒண்ணு கிடையாது. இது மார்க்கெட்டுக்குள்ள இமீடியட்டா எக்ஸ்பென்ஸ் எல்லாம் வராது. அவங்க ஏதாவது இன்வெஸ்ட்மெண்ட்டை நோக்கி தான் அந்த காசை தள்ளுவாங்க. அதாவது எக்ஸ்ட்ரா
எக்ஸ்ட்ரா அவங்களுக்கு இருக்கிற அந்த 10,000 ரூபாய. ஆனா 10,000 15,000க்கு நாய்படாத பாடுபட்டு இருக்கான் பாருங்க. அவன் கையில நீங்க எவ்வளவு கொடுத்தீங்கனாலும் இமீடியட்டா அவன் மார்க்கெட்ல வந்து செலவு தான் பண்ணுவான். அதுதான் ஓரளவுக்கு எக்கானமியை தூக்குறதுக்கு ஒரு மாதிரி அசைச்சு பார்க்கறதுக்கான வாய்ப்பா இருக்கும். இவங்க அதை செய்யறதே கிடையாது. எப்ப பார்த்தாலும் இந்த மாதிரி பீத்த கதையா தான். இந்த பட்ஜெட்ல புதுசா ஒண்ணுமில்லைங்கிறதுக்கு ஆதாரம் தேடி நீங்க எங்கேயும் போக தேவையில்ல. இன்னைக்கு ஷேர் மார்க்கெட்ல என்ன நடந்ததுன்னு பாத்தீங்கன்னாவே உங்களுக்கு தெளிவா தெரிஞ்சிடும். ஆக்சுவலா காலையில இதுக்கு முன்னாடி இந்த பட்ஜெட்டை பத்தி கொடுக்கப்பட்ட பில்டப்புகளுக்காக அதை நம்பி கிட்டத்தட்ட 1%, அதாவது இந்த அம்மா பட்ஜெட் உரையை வாசிக்கிறதுக்கு 1 மணி நேரத்துக்கு முன்னாடியே 1% மேல அடிச்சிட்டாங்க மார்க்கெட்டை. ஆனா அந்த அம்மா வாசிக்க ஆரம்பிச்ச அரை மணி நேரத்துல அது பழையபடிக்கு ஜீரோவுக்கு வந்துருச்சு. இவங்க விடுற பீலாவை எல்லாம் இன்வெஸ்டர்ஸ் நம்பி இருந்தா, அதாவது இந்திய பொருளாதாரம் அப்படியே பொழந்துகிட்டு முன்னேற போகுதுங்கிற அந்த பீத்த கதைகளை ஷேர் மார்க்கெட்ல காசு கட்டி விளையாடுறவங்க நம்பி இருந்தா ஷேர் மார்க்கெட் ஒரு 3-4% குறைஞ்சபட்சம் மேல போயிருக்கணும்ல. அது ஏன் பழையபடிக்கு வந்து எங்கிருந்து ஆரம்பிச்சதோ அங்கேயே வந்து படுத்துக்குச்சு? ஏன் பம்முது? இங்கிட்டு போறதா அங்கிட்டு போறதான்னு தெரியாம ஷேர் மார்க்கெட் இன்னைக்கு என்ன கூந்தலுக்கு பம்முச்சுங்கிறேன். ஏன்னா அதுல ஒண்ணும் இல்லைங்கிறது அவங்களுக்கு நல்லாவே தெரியும். எப்பயுமே கை தட்டுறது வேற, காசு கட்டுறது வேற. கை சும்மா நீங்க எதை வேணும்னாலும் ஒண்ணும் இல்லாத விஷயத்தை கூட புகழ்ந்து பேசி கை தட்டிட்டு போயிடலாம். காசு கட்டும் போது அவங்க 1000 விஷயங்களை ஆராய்ஞ்சு பார்த்து தான் கட்டுவாங்க. அவங்களுக்கு தெளிவா தெரிஞ்சிருக்குது இதுல ஒண்ணும் இல்லைன்னு. இதுல இருக்கிற ஒரே ஒரு பாசிட்டிவான விஷயம் என்னன்னா, ஷேர் மார்க்கெட்டை பொறுத்த வரைக்கும் கடந்த 4 மாசமாவே அது டவுன் ட்ரெண்ட்ல தான் இருக்குது, செல் மோட்ல தான் இருக்குது. அது அந்த லாஜிக்கின் படி பார்த்தா இந்த பட்ஜெட்ல ஒண்ணும் இல்லைங்கிறதுனால மார்க்கெட் ஒரு 2-3% டவுன் ஆயிருக்கணும். ஆனா அப்படி எதுவும் நடக்கல. ஒருவேளை இன்னைக்கு சனிக்கிழமை நாள் சரியில்லைங்கிறதுனால கீழே அடிக்கலையோ என்னவோ, இல்ல இவங்க நல்லது பண்ண மாட்டாங்கிறது நமக்கு நல்லாவே தெரியும். நல்ல வேலை கெட்டது எதுவும் பண்ணலையே, அது போதும்னு அவங்க எல்லாம் அத்தோட அமைதி ஆயிட்டாங்களான்னு தெரியல. அது ஒரு ஆறுதலான விஷயம். மார்க்கெட் கீழே போகல, திங்கக்கிழமை தான் பார்க்கணும் என்ன நடக்கும்னு. ரைட், இப்போ நொன்னனோட அந்த ஆணவ கொலை சம்பந்தமான ஆணவ பேச்சுக்கு வர்றேன். எந்த பிராமண வீட்டிலேயாவது ஆணவ படுகொலை நடந்திருக்குன்னு சொல்றேன். தாழ்த்தப்பட்ட ஒடுக்கப்பட்ட மக்கள் பிள்ளைகள் அதிகமாக திருமணம் செய்தது பிராமண பெண்களை தான். கேட்டீங்களா? இந்த பீத்த கதையை நொன்னனுக்கு முன்னாடியே இன்னும் பல பேர் பல விதமா சொல்லி நீங்க கேட்ட மாதிரியே இருக்குமே. இருக்குந்தான், வேற யாரு? ரங்கராஜ் பாண்டே உட்பட பல பார்ப்பனர்கள் பல தடவை பல மாதிரியே உருட்டு தான். அதே உருட்டைத்தான் நொன்னனும் உருட்டுவார்னா அப்புறம் என்னத்தை சொல்றது? நீ எல்லாம் வயிற்றுக்கு சோறு தான் திங்கிறியா? இத்தனை பேர்த்து குடியை கெடுத்து, தமிழர்களின் குடியை கெடுத்து தான் அத்துணுண்டு வயிறை வளர்க்கணுமா? எதுக்கு இந்த எச்ச பொழப்பு அப்படிங்கிற மாதிரி தான் கேட்கணும். வேற எப்படி கேட்க சொல்றீங்க? மற்றபடி பிராமணர்கள் ஆணவ கொலை பண்றதுக்கு அவ்வளவா ஆர்வம் காட்டுறது இல்லைன்னு நொன்ன அளக்கிறாருல்ல, அது ஒரு வகையில உண்மைதான். அதுக்கு பல காரணங்கள் இருக்குது. 2 முக்கியமான காரணங்களை மட்டும் இப்ப சொல்றேன். ஒண்ணு, அதாவது சாதினா என்னன்னு பிராமணர்களுக்கு தெளிவா தெரியும். நம்மளுக்கு மாதிரி கூமுட்ட கூந்தல்கள் கிடையாது. அவங்க சாதிங்கிறது நாம சொகுசா வாழ்றதுக்காக நாம உருவாக்கி வச்சிருக்கிற விஷயம். அந்த சாதிக்காக கொலை பண்ணிட்டு ஜெயிலில் உட்காந்து கழுவிங்கிறதெல்லாம் கடைஞ்செடுத்த அயோக்கியத்தனம். நாம் ஒரு கும்பலா இருந்துகிட்டு சொகுசான வேலைகளை அவ்வளவா அழுக்கு படாம, அவ்வளவா வெயில் படாம, அவ்வளவா உடல் உழைப்பு இல்லாம நேக்கா நிறைய சம்பாதிச்சு சொகுசு வாழ்க்கை வாழ்றதுக்காக நாம உருவாக்கி வச்சிருக்கிற ஒரு விஷயம் தான் சாதி. அந்த சாதியை காரணம் காட்டி ஜெயில எல்லாம் போய் உக்காந்துருக்க முடியாது. அது கடைஞ்செடுத்த அயோக்கியத்தனம்ங்கிறது பிராமணர்களுக்கு தெளிவா தெரியும். நம்ம ஆளுகளுக்கு அது சாதினா என்னன்னே தெரியாம யாரையோ பிடிச்சி வெட்டிட்டு தன் மகள் எல்லாத்தையும் வெட்டிவிட்டு இவனும் போய் ஜெயிலில் ஆயுள் தண்டனை கைதியா உக்காந்து சாகுறான். ஸோ அந்த விஷயத்தில் அவங்க கிளியரு. ஜாதி நாம் சொகுசாக வாழ்கிறதுக்காக தான், நாம் போய் ஜெயிலில் கடந்து சாகிறதுக்காக இல்லை, அவ்வளவுதான். 2வது தான் இதை விட ரொம்ப முக்கியமானது, அதாவது பிராமண பெண்களை தான் பிசி ஆட்கள்லாம் அதிகமாக கலப்பு திருமணம் பண்ணியிருக்கிறாங்கன்னு நொன்ன உருட்டுறாருல்ல. அதில் இருக்கிற மேட்ரு என்னன்னா, பிசி ப்ளஸ் பிராமண பெண்கள் இந்த மேரேஜுங்கிறது எப்பயுமே எலைட் மேரேஜாக தான் இருந்திருக்குது. பணக்காரங்களுக்குள்ள தான் அந்த திருமணம் நடந்திருக்குது. இப்போ நீங்கள் இந்த மாதிரி செய்தி எங்கேயாவது கேள்விப்பட்டிருக்கீங்களா? அதாவது நம்மாலும் மேஸ்திரி வேலைக்கு அங்கே போயிருக்கிறான். பிசி, எம்பிசி, எஸ்சி, எஸ்டி இதிலிருந்து யாரோ ஒருத்தன் மேஸ்திரி வேலைக்கு அங்கே போயிருக்கிறான். அங்கே சிட்டால் வேலைக்கு ஒரு ஐயர் வீட்டு பொண்ணு வந்திருக்குது. 2 பேர்த்துக்கு அங்கே பத்திக்கிச்சு. அவங்க 2 பேரும் கல்யாணம் பண்ணிக்கிட்டாங்க. அப்புறம் பார்த்தா அவன் குடியாரனா இருக்கிறான். அவன் அவளை மதிக்கிறதே இல்லை, செலவு காசு கொடுக்கறதே இல்லை. அந்த ஐயர் வீட்டு பொண்ணு பாவம் 100 நாள் வேலைக்கு போய் கஷ்டப்பட்டுக்கிட்டு இருக்குது அப்படின்னு எங்கேயாவது யாராவது சொல்லி கேட்டிருக்கிறீங்களா? இல்லை நீங்கள் தான் பார்த்துருக்கிறீங்களா? அப்படி இருக்கவே இருக்காது. அதாவது நம்மால ஆடு ஓட்டிட்டு போனா ஐயர் வீட்டு புள்ள
அங்கிருந்து எருமை ஓட்டிட்டு வந்தது ரெண்டு பேர்த்துக்கும் பத்திக்கிச்சு. அவங்க கல்யாணம் பண்ணிக்கிட்டாங்க. அவன் ஒரு தள்ளவாரி, அவன் விட்டுட்டு போயிட்டான். அந்த பிள்ளை பாவம் சித்தாள் வேலைக்கு போய் கஷ்டப்படுது, ஐயரூட்டு பிள்ளை சித்தாள் வேலைக்கு போய் கஷ்டப்படுது அப்படின்னு யாராவது எங்கேயாவது சொல்லி கேள்விப்பட்டிருக்கீங்களா? வாய்ப்பே கிடையாது. 95% அப்படி நடக்கவே நடக்காது. ஏன்னா ஐயர் வீட்டு பெண்களை நம்ம ஆளுங்க சந்திக்கிறதுங்கிறதே ஒரு மாதிரி எலைட் சிச்சுவேஷன்ல தான். நம்மளால பேங்க்ல அசிஸ்டன்ட் மேனேஜரா இருப்போம், அங்க ஐயர் வீட்டு அம்மா வரும், அது மேனேஜரா இருக்கும், ரெண்டு பேர்த்துக்கும் பத்திக்கும். இல்ல அதே பேங்க்ல ரெண்டு பேரும் சேம் போஸ்டிங்ல இருப்பாங்க, பத்திக்கும். ஐடி கம்பெனில நம்மாலு கோட் எழுதிட்டு இருப்பான், நம்மளுக்கு டீம் லீடரா ஐயர் வீட்டு பொண்ணு இருக்கும், அங்க பத்திக்கும். பிராமண பெண் பெரிய சினிமா ஹீரோயினா இருக்கும், நம்மாலு இங்க டைரக்டரா இருப்பான், இல்லைன்னா இவனே பெரிய ஹீரோவா இருப்பான். ஒரு மாதிரி ஒத்து போயிடும், கரெக்ட் பண்ணி கல்யாணம் பண்ணிக்குவான். இந்த மாதிரி தான் மேரேஜ்கள் நடக்குமே தவிர கஞ்சிக்கு வழி இல்லாத ரெண்டு பேரு, பிராமண பெண்ணும் ஏழை நம்மாலும் ஏழை, ரெண்டு பேரும் கல்யாணம் பண்ணிக்கிட்டு கஷ்டப்படுறாங்கன்ற கதையெல்லாம் ஆல்மோஸ்ட் இருக்கவே இருக்காது. அதனாலதான் அவாக்கள் மத்தியில ஆணவ கொலைங்கிறது கொஞ்சம் கம்மியா இருக்குது, ஆல்மோஸ்ட் இல்லாமையே இருக்குது. அம்பிட்டு தான். மற்றபடி ஏன்டா தம்பிகளா நொன்னம் சொல்றதுக்கு உண்மையிலேயே என்னதான்டா அர்த்தம்? அவெல்லாம் ரொம்ப நல்லவா, நீங்கெல்லாம் தாண்டா மொல்ல மாதிரி பசங்க, கொலை வெறியோட கொடுவாலை தூக்கிட்டு யாரையாவது கொன்னே தீருவேன்னு அலையிற கொலையார பசங்க தான்டா நீங்கெல்லாம் அப்படின்னு நொன்னம் குத்தி காட்டுறாரா? என்ன கருமம்டா? கமெண்ட்ல சொல்லி தொலைங்க. இன்னும் நிறைய பேசலாம். லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிருங்க.